வணக்கம் அன்பு சொந்தங்களே. இது இப்பொழுது தமிழ் எழுத்துக்களை 247 எழுத்துக்களையும் நாம் குழப்படியாக செய்து கொள்ளாமல் வெறும் 21 வரி வடிவங்களை மட்டுமே கொண்டு நாம் தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும். இன்னும் மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. தமிழை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்பதை நீங்கள் உங்கள் மனதில் கொண்டு ஒவ்வொரு தமிழனுக்கும் நீங்கள் எடுத்துரைத்து நம்முடைய தமிழை மேலும் மேலும் வளரச் செய்யுங்கள் என்று ஆவலுடன் நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த பாடத்தை ஆரம்பிக்கின்றேன். பாருங்கள், இங்கே பாருங்கள். இது அக்கன்னா இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு எம்மு ஈய எரு இல்லு இல்லு இவ்வு இல்லு எரு இல்லு இது என்ன இந்த மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்களையும் இந்த 3 எழுத்துக்கள், 3 குறிகள், இந்த 3 குறிகளை இந்த 18 எழுத்துக்களுடன் சேர்த்து 247 எழுத்துக்களையும் நாம் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறின்றி வெகு விரைவில் எளிதாக கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் அருட்கொடை என்று சொல்லலாம். இறைவன் கொடுத்த மாபெரும் அருட்கொடை என்றே சொல்லலாம். நன்கு பாருங்கள், இந்த 3 குறிகள் மட்டும் 12 உயிர்க்குறிகளாக மாறுகின்றன. இந்த 12 உயிர்க்குறிகள் எப்படி மாறுகின்றன என்றால், இதோ பாருங்கள், இங்கே தெரிகின்றது. அக்கன்னா ஆ ஆ இ இ முதல் 4, உ உ ஏ ஏ இடை 4, ஐ ஓ ஓ ஔ என்று மாற்றியிருக்கின்றோம். நன்கு கவனித்து பாருங்கள். இந்த ஒரே குறி இங்கு வரும்பொழுது இந்த ஆ என்ற குறி ஆவென்று மாறுகின்றது, ஈ என்று கீழே வருகின்றது, ஈ என்று மேலே செல்கின்றது. நன்கு பார்த்து கொள்ளுங்கள். ஆ ஆ இ இ முதல் 4, உ உ ஏ ஏ இடை 4, உ ஐ ஓ ஓ ஔ என்று கடை 4. இந்த 3 நாள்களும் 3 குறிகளும் முதல் 4, இடை 4, கடை 4 என்று 12 குறிகளாக நாம் வைத்திருக்கின்றோம். இந்த 12 குறிகள் இந்த 18 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து நன்கு பார்த்து கொள்ளுங்கள். இக்கு ஆ கா, இங்கு ஆ ஙா, இச்சு ஆ சா, இங்கு ஆ ஙா, இட்டு ஆ டா. இப்பொழுது உயிர்க்குறிகள், மெய்யெழுத்து, உயிரெழுத்து, இது உயிர்மெய் எழுத்தாக வருகின்றது. இப்பொழுது அடுத்து நமக்கு தேவையானது உயிர்மெய் எழுத்து நெடில்கள். மற்ற குழுக்களை நாம் பேச வேண்டும் என்பதற்காக அந்த ஒலிகளை இப்படி படைத்துள்ளோம். இக்கு ஆ கா, இக்கு ஆ கா. இந்த காங்கிறதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஆவணாவை போட்டோம். காங்கா சாங்கா டன தன பமயரல வளரன எல்லாத்துலேயும் பாருங்களேன், அப்படியே ஆவணக்குறியை போட்டாச்சு. நல்லா பாருங்கள், எல்லாத்தையுமே ஆவணக்குறியை போட்டிருக்கோம் பாருங்கள். தெரியுது? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது இது கா ngா சா ngா டா நா தா இப்படி எல்லாம் வந்துடும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஈ குறியை போட்டிருக்கோம். இக்கு ஈ கி பாருங்கள், அது அப்படியே கீ தான் கொடுத்துருக்கோமா. கீ நீ சி நீ டி நீ தி நீ பி, அவ்வளோதான். அப்படியே கொடுத்துறோம், எதையுமே போடல. அப்போ என்ன இருக்குது? உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது, உயிர்மெய் எழுத்து வந்துருச்சு. இப்போ உயிர்மெய் எழுத்துக்கிறதப்ப என்ன செய்கிறோம்? அதை
காவல்னா வாக்கணும்னா அவனா ஃபுல்லாக போட்டோம். இங்கே அதே காவை போட்டு தேங்காய் சாவை எழுதி ஈனாக்குரிய போட்டோம், ஈயன்னாக்குரிய போட்டோம், ஊனாக்குரிய போட்டோம். பாருங்கள், இக்கு ஊ கு கு ngு சு ngு டு நு து நு பு மு யு ரு லு உ லு லு ரு நு. இதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ எளிதாக இருக்குது பாருங்கள். இவ்வளவு எளிமையாக தமிழை இதுவரை யாரும் கொடுத்ததில்லை. உண்மையிலே ஒரு வார்த்தை உங்களை சொல்லி கேட்டுங்களேன், இது மாதிரி நம்ம காலத்தில் நான் படிச்சிருந்தோன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மெல்லாம் தமிழில் புலமை பெற்றிருப்போம். பாருங்களேன், தமிழ் எழுதுறதுக்கு கோணார் உரை அது இதுன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு உரை அந்த உரை இந்த உரைன்னு அர்த்தம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு புத்தகமும் ரெண்டாக மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் இருக்காங்க பாருங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு தாமரை ஒரு இதில் செய்கிறது சின்ன தாமரை பொன் முத்து கோரோசனை பால் பூ மரு தேன் பட்டு பிணுகு ஜவ்வாது ஆமல், இந்த பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கும்போது அதோடைய அர்த்தங்கள் எனக்கு சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் அந்த காலத்து மக்கள் அழகாக எழுதியிருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் 21 எழுத்துக்குள்ளே நமக்கு முடிச்சிருக்கோம். 30 எழுத்து தான் தமிழுக்கே. அந்த 30 எழுத்து தமிழ் நம்ம முடித்ததுனால இன்றைக்கி எவ்வளோ எளிமையாக நம்ம படிக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக நம்ம தான் எளிமையாக படிக்கலை. நம்மளுடைய குழந்தைகள், வருங்கால செல்வங்கள், நம்மளுடைய பிள்ளைகள் இந்த தமிழில் மிகவும் உயர்வான நிலைக்கு வரணும், உலகத்திலே ஒரு புகழ்ச்சியான ஒரு நிலைக்கு தமிழ் வரணும்னு சொன்னால், நம் தமிழ் சமுதாயமே முன்னேறி மேலே கல்வியில் நல்லா முன்னேறணும்னு சொன்னால், பழங்காலத்து கல்வியெல்லாம் பின்னாடி திருப்பி நம்ம கொண்டு வரணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்? இந்த பார்த்துங்க, புதுமை தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நிச்சயம் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதை விடவும் எளிமையாக நம்மளோட தமிழ் இன்னுமா இருக்க போது பாருங்கள். ஒன்றுமே செய்யலை. மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12, ஆக மொத்தம் 30 எழுத்துக்களை மட்டுமே வச்சு தமிழை முழுமையாக்கி இருக்கோம். இனிமேல் நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறத உங்களை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் மேலும் பார்த்து எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.